Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். நிறைய த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. அதனால தான் நான் இந்த படத்தை பண்றேன். இந்த படத்தை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன படங்க. ஏன்னா படத்துல வர அடுத்தடுத்த சீன்ல என்ன நடக்க போகுதுன்ற ஒரு த்ரில்ல ஆடியன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட பேரு எக்ஸாம். இது 2009ல ரிலீஸ் ஆன ஒரு பிரிட்டிஷ் மூவி. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுற எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஆரம்பத்துல அந்த 8 கேண்டிடேட் அந்த எக்ஸாமுக்காக ரெடி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க எக்ஸாம் எழுத போறது ஒரு கம்பெனியோட ஒரு பெரிய பொசிஷனுக்காக. சோ அந்த எக்ஸாம் எவ்வளவு டஃபா இருக்க போகுதுன்றது அவங்க யாருக்குமே ஆரம்பத்துல தெரியல. ஏன்னா எப்படியும் ஒரு பெரிய பொசிஷன் அவ்வளவு ஈஸியா எடுத்துருவாங்களான்னு அந்த ஒரு எண்ணம் மட்டும் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எக்ஸாம் நடக்க போற ஆள் ரொம்ப பளிச்சுன்னு இல்லாம டிம்மாவே இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு டேபிள்ல வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் கொஸ்டின் கேட்க போறாங்கன்றத நம்மளும் பார்க்கலாம். அந்த எக்ஸாம் ரூமுக்குள்ள அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும்ன்றதுக்காக கேமராவும் வச்சிருக்காங்க. அந்த 8 பேர் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள வராங்க. அப்ப அந்த ஹாலுக்கு செக்யூரிட்டியா கண்ணு வச்சிருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து நிக்கிறான். இத பார்த்த அந்த கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. சில நேரம் கழிச்சு அந்த ஹாலுக்குள்ள ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு தன்னோட பேரை சொல்லாம தி இன்விஜிலேட்டர் அப்படின்றத மட்டும் சொல்றாரு. அவர் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க பல டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமுக்கு வந்திருக்கீங்க. அதனால இந்த வேலையோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வைக்க போற கடைசி டெஸ்ட். இதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கனவு கண்டா மாதிரி ஒரு பெரிய வேலை எங்க கம்பெனில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த எக்ஸாமோட ரூல்ஸையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் ரூல், கவர்மெண்டோட சட்டத்திட்டங்கள் எதுவுமே இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள செல்லாது. சோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாமோட ரூலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 2, அந்த கேண்டிடேட்ஸ் யாருமே அந்த ஹாலோட செக்யூரிட்டி கிட்டயோ இல்ல அந்த இன்விஜிலேட்டர் கிட்டயோ பேசக்கூடாது. ரூல் நம்பர் 3, அவங்களுக்கு வச்சிருக்க கொஸ்டின் பேப்பரை எதர்ச்சியாகவோ இல்ல ஆக்சிடென்டல் ஆகவோ சேதமாக்கிட கூடாது. அண்ட் ரூல் நம்பர் 4, இந்த எக்ஸாம் ஹால்ல விட்டு யாருன்னா வெளியே போனா உடனடியா அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவாங்க. இது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு அந்த எக்ஸாம் முடியறதுக்கு மொத்தமா 80 நிமிஷம் இருக்கணும். அவங்களுக்கு வச்சிருக்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கணும். அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இன்விஜிலேட்டர் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப யாருமே பதில் சொல்லல. சோ அவர் அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸும் அவங்களோட கொஸ்டின் பேப்பரை திருப்பி பாக்குறாங்க. ஆனா அதுல எதுவுமே எழுதப்படல. எல்லா பேப்பருமே பிளாங்கா இருக்குங்க. போச்சுரா, கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. இதுல கொஸ்டினே என்னன்னு தெரியலனா எப்படி பதில் சொல்றது? இப்போ நேரமும் போயிட்டே இருக்கு. அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே கேண்டிடேட் நம்பர் 2 பொறுத்தது போதும்னு பார்த்துட்டு அவளோட பேப்பர்ல அவ ஏதோ எழுத ஆரம்பிக்கிறா. அவ அந்த வேலைக்கு ஏன் தகுதியானவன்றதை எழுதிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்த கேமரா அவளோட பேப்பரை ஜூம் பண்ணி பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட அவளை தூக்கி வெளியே போட சொன்ன உடனே அவ அந்த பேப்பர்ல எழுதுனதுனால அந்த செக்யூரிட்டி கார்டும் அவளை தூக்கி வெளியே போட்டுறான். அவளும் எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி பாக்குறா. ஆனா அந்த எக்ஸாம் ஹாலோட டோர் க்ளோஸ் ஆயிடுது. அப்ப அங்க இருந்த கேண்டிடேட் 5க்கு ரூல் படி அவங்க யாரும் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்டயோ அந்த இன்விஜிலேட்டர் கிட்டயோ பேசக்கூடாதுன்றது தெரியுது. ஆனா அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலான்றத அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால அவனும் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தை பத்தி அவன் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒன்னா டீமா ஒர்க் பண்ணி இந்த கொஸ்டினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த குரூப்பும் ஒருத்தரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே ஒரு தெளிவான முடிவு வரல. கொஸ்டினே என்னன்னு தெரியலனா ஆன்சர் எப்படி எழுத முடியும் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்தே கேண்டிடேட் நம்பர் 1 அவங்க யாரு கூடமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த ஒருத்தன் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு வரும்போது கேண்டிடேட் 5 அவங்கிட்ட நம்மளோட உண்மையான பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேணாம், நம்மளே கற்பனையா நமக்கு பேர் வச்சுப்போன்னு சொல்லிட்டு கேண்டிடேட் நம்பர் 1க்கு டெஃப்னு பேர் வைக்கிறான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எது பேசினாலும் அவன் பதிலே சொல்லாதனால செவிடான்னு அவனுக்கு பேர் வச்சிடறான். அப்புறம் அந்த ஆம்பளைங்களுக்கு பிரவுன், பிளாக், ஒயிட் அப்படின்னு அவங்க கலரை பேஸ் பண்ணி பேர் வச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த லேடிஸ்க்கு பிளாண்ட், ப்ரூனெட், டார்க் அப்படின்னு பேர் வச்சிடறான். பேரை வச்சுட்டு ஒயிட் எல்லாம் நம்ம சீட்டை விட்டு எழுந்துக்கலாம், எழுந்துக்க கூடாதுன்னு எந்த ரூலுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீட்டை விட்டு எழுந்துக்கிறான். இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில அந்த செக்யூரிட்டி கார்டு அதுக்கு எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல. சோ இப்ப எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள ஃப்ரீயா மூவ் ஆகலாம். அந்த பேப்பர்ல கொஸ்டின் ஏதோ இன்விசிபிள் இங்க்ல எழுதப்பட்டிருக்குன்னு ப்ரூனட் நம்பரா. அவளோட சந்தேகத்துக்கு எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத இங்க்ல எழுதியிருந்தா எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்றத டிஸ்கஸ் பண்றாங்க. ப்ரூனட் தன்னோட சீட்ல இருந்து எழுந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு லைட்ல வச்சு பாக்குறா. ஆனா அவளுக்கு அந்த பேப்பர்ல எதுவுமே தெரியலங்க. அப்போ அவ எல்லாரோட கொஸ்டின் பேப்பரையும் ட்ரை பண்ணுங்க, மேபி அந்த கொஸ்டின் ஏதாவது ஒரு பேப்பர்ல கூட எழுதிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டெஃப தவிர ஒயிட் அந்த ஆளோட பேப்பர் எடுத்து லைட்ல வச்சு பாக்குறான், எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் பிளாக் ஒரு ஐடியா சொல்றான். மேபி இந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிறது சாதா லைட்ல தெரியாம யூவி லைட்லயோ இல்ல எக்ஸ்ரேலயோ தெரியல அப்படின்னு சொல்றான். இதனால அந்த குரூப் வேற விதமான ஏதாவது லைட் இருக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஒருத்தர் அந்த ரூம் ஃபுல்லா வேற ஏதாவது லைட் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது டெஃப் மட்டும் அவனோட சீட்டை விட்டு எழுந்துக்கவே மாட்டான். அப்போ பிளாண்ட் அந்த செவுத்துல ஒரு கேப் இருக்கிறத நோட் பண்ணி அதுக்குள்ள எமர்ஜென்சி லைட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறா. ஆனா அந்த லைட்டை எரிய வைக்கிறதுக்கு அந்த ரூமுக்குள்ள எந்த சுவிட்சும் இல்லாதனால மத்த எல்லா லைட்டையும் உடைச்சு ஒரு எமர்ஜென்சி
எமர்ஜென்சி சுச்சுவேஷனை உருவாக்கினாதான் மத்த லைட்ஸ் எரிய வைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பிரவுன் இதுக்கு சம்மதிக்க மறுத்துறான். இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓட் பண்ண உடனே அங்க இருந்த லைட்ஸை உடைக்கலாம்னு முடிவு எடுத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா லைட்டையுமே அவங்க உடைக்கும் போது சடனா அந்த ரூமுக்குள்ள ப்ளூ கலர்ல எமர்ஜென்சி லைட் எரிய ஆரம்பிக்குதுங்க. உடனே எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டு அவங்க பேப்பரை அந்த லைட்ல வச்சு பாக்குறாங்க. அந்த டெஃப தவிர துரதிருஷ்டவசமா அந்த பேப்பர்ல எந்த ஒரு கொஸ்டினுமே அந்த லைட்லயே அவங்களுக்கு தெரியல. அப்போ ப்ரூனட் என்ன சொல்றான்னா, அந்த லைட்டுக்கு பின்னாடி இன்னொரு லைட் இருக்கு, இந்த லைட்டை உடைச்சா ஒருவேளை அந்த லைட்ல தெரியலான்னு சொல்லிட்டு பிளாக்கும் அவளோட ஹீல்ஸ் எடுத்து அந்த லைட்டை உடைக்கிறா. உடனே அங்க வேற ஒரு கலர்ல லைட் எரிய ஆரம்பிக்குது. ஆனா பாவம் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலங்க. ஏன்னா அந்த லைட்லயுமே பேப்பர்ல எதுவும் தெரியல. இப்ப அந்த குரூப்புக்கு 60 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. கடுப்பான ஒயிட்டும் எல்லார்கிட்டயும் வேற ஏதாவது ஐடியாவை யோசிக்க சொல்றான். அவங்களும் ஐடியாஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒயிட் அந்த கேண்டிடேட் 2 பேப்பர் காமிச்சு, அவதான் இப்ப இந்த ரூம்குள்ளே இல்லையே, இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வச்சு பென்சில் எல்லாம் வச்சு கிறுக்கி ட்ரேஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த கொஸ்டினுமே அவங்களுக்கு தெரியல. உடனே ஒயிட் அந்த பேப்பரை பாகங்களா பிரிச்சு கிழிச்சிட்டு விதவிதமான டெஸ்ட பண்ணி பார்க்கலாம் முடிவு எடுத்துறான். அப்போ அவன் ஒரு பீஸ் மேல உச்சாலாம் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே தெரியல. இப்போ பிளாக்கும் ஒயிட்டும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ல இருக்கும்போது திடீர்னு அங்க உட்கார்ந்துட்டு இருந்த டெஃப் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஏதோ பிரெஞ்சுல புலம்புறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை விசித்திரமா பாக்குறாங்க. ஆனா அவன் பிரெஞ்சுல பேசுறதுனால அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவன் அவங்க கிட்ட இந்த பேப்பரை உங்களால பார்க்க முடியுதா, நம்மளோட இமேஜ் இந்த பேப்பர்ல தெரியுது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றதை எதுவுமே அவங்க கேட்டுக்காம மறுபடியும் ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஐடியாஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பிரவுன் என்ன சொல்றான்னா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எதுவும் எக்ஸாம்ல இல்ல, யாரோ ஒரு கும்பல் நம்ம மேல காசு கட்டி நம்ம பண்றத எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க, இது பணக்காரங்களுக்கே உண்டான ஒரு புத்தின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ப்ரூனட், அந்த போர்ட் மெம்பர்ஸுக்கு வேற எதுவும் வேலையே கிடையாதா, நம்மள பாக்குறதா வேலை அப்படின்னு சொல்றான். அப்போ பிரவுன் என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இந்த மாதிரி லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம பண்ற எல்லாத்தையுமே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து கூட பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை பாக்குறான். இப்போ அங்க இருக்கிற ஒருத்தரும் அவங்க ஐடியாஸ சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த இன்விஜிலேட்டர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் இல்ல அந்த கம்பெனியோட சிஇஓ தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரஷர் ஏறிக்கிட்டே வரதுனால ஒருத்தரும் மாத்தி மாத்தி திட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டார்க் கான்பிடென்ட்டா என்ன சொல்றான்னா, நம்மள யாரும் பாத்துக்கிட்டு இல்ல, இந்த கம்பெனியோட சிஇஓ தான் எல்லா பவரையுமே வச்சிருக்காரு, அவரு தான் இந்த கம்பெனியில் நடக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு எப்படி இந்த கம்பெனியை பத்தி எல்லா விஷயமும் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உனக்கு எப்படி சிஇஓ பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் கேட்கும்போது அப்பதான் ஒரு உண்மையை சொல்றா. அவ ஏற்கனவே இந்த கம்பெனில தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா, ஆனா ஒரு சின்ன பொசிஷன்ல இருக்கா. இந்த பொசிஷனை பத்தி கேள்விப்பட்ட உடனே இதுக்காக இவ அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா அவ கூட இந்த கம்பெனியோட சிஇஓவை ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல. ஆனா அங்க இருந்த எல்லாருமே அந்த ஜாபுக்கு வெளியே இருந்து தான் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, அவங்க யாருக்குமே இந்த கம்பெனியை பத்தி முழுசா எதுவுமே தெரியல. அப்பதான் டார்க் அந்த கம்பெனியை பத்தி சொல்றா. அது ஒரு $multi-million பார்மசி கம்பெனி, அதோட பேரு பீராக். சில வருஷங்களுக்கு முன்னாடி உலகம் முழுக்க பேண்டமிக் ஸ்ப்ரெட் ஆனப்போ அந்த கம்பெனில தான் முதல்ல அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவர் $20 billion. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிஇஓ தான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது பிளாக், அப்பனா இப்ப உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கிற ஒரு வைரஸ்க்கு இவங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ப்ரூனட் ஆர்வமாகி டார்க் கிட்ட அதை பத்தி கேட்கும்போது ஒயிட் ப்ரூனட் கிட்ட, நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல, நீ அந்த வைரஸால ஏதாவது இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறா. அடுத்த சீன்ல ப்ரூனட் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட போய் அவங்க கிட்ட பேசாமலே அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் லைட்டரை எடுக்கிறா. இப்போ அவ அந்த ரூம்ல இருக்கிற ஃபயர் அலாமை எப்படியாவது ட்ரிகர் பண்ணலாம்னு ஐடியா பண்றா. ஏன்னா ஒரு வேளை தண்ணி பட்டா அந்த பேப்பரை ஏதாவது டெவலப் பண்ணி கொஸ்டினை காட்டலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்காக அவ அந்த டேபிள் மேல ஏறி அந்த ஃபயர் அலாம் கிட்ட அந்த லைட்டர் எடுத்துட்டு போகும்போது அவளுக்கு உயரம் பத்தலங்க. அந்த நேரத்துல ஒயிட் ஒரு பேப்பரை ரோல் பண்ணி கொடுக்கும்போது அவள் அந்த பேப்பரை கொளுத்தி அந்த அலாம் கிட்ட எடுத்துட்டு போறா. இதனால அந்த ஸ்பிரிங்க்லரும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அவங்களும் அந்த பேப்பரை அந்த தண்ணியில வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த குரூப்பை நோக்கி வரான். அப்பதான் ப்ரூனட் அந்த எரிச்ச பேப்பரை திறந்து பாக்குறா. அது அவளோட கொஸ்டின் பேப்பருங்க. ஒயிட் அவளை இந்த காம்படிஷன்ல இருந்து தூக்கறதுக்காக தான் இதை பண்ணிருக்கான். இதனால அந்த செக்யூரிட்டி கார்டும் அவளை அந்த ரூமை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். இதை பார்த்துட்டு கடுப்பான பிளாக்கும், நான் உன்னை பஞ்ச் பண்ணி உன் லைட்ஸ் அவுட் பண்றேன்டான்னு சொல்லும்போது அந்த ரூமோட லைட் ஆஃப் ஆயிடுது. அப்பதான் உங்களுக்கு தெரியுது அவன் லைட்ஸ் அவுட் சொன்ன உடனே அந்த லைட் ஆஃப் ஆயிருக்குன்னு. அங்க இருந்து லைட்ஸ் எல்லாமே வாய்ஸ் ஆக்டிவேஷன்ல இருக்கு போல. உடனே பிரவுனும் லைட்ஸ் ஆன் சொன்ன உடனே அந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். மறுபடியும் அங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த டெஃப் அழ ஆரம்பிக்கும் போது ஒயிட் அவன் கிட்ட வந்து அவனை மிரட்டி அவனோட கொஸ்டின் பேப்பரை அவனையே சாப்பிட வைக்கிறாங்க. இதனால அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த டெஃபையும் பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். இப்போ அந்த ரூமுக்குள்ள 5 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க யாருக்குமே ஒயிட் செய்யற எந்த விஷயமே பிடிக்கல. ஆனா அவன் அவங்க கிட்ட, எனக்கு நீங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா இந்த ரூமை விட்டு 3 பேரை நான் வெளியே அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அந்த கொஸ்டின் என்னன்றது தெரியும், ஆனா உங்க யாருக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கடுப்பான பிளாக்கும் ஒயிட்ட ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சேர்ல அவனை கட்டி போட்டு அவன் வாய ஒரு டைய வச்சு கட்டிடுறாங்க. இப்போ 29 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயிட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறான். அவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கும் போது யாருக்கும் அவனோட வாயில
கையில இருந்த டையை எடுத்து விடுறான். அவன் அந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால என்னோட மாத்திரை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறான். பிளாக் அவன் பாக்கெட்ல எல்லாம் ஏதாவது மாத்திரை இருக்குமான்னு தேடும் போது எதுவுமே கிடைக்கல. இதனால அவங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் போய் சொல்றான்னு சொல்லி முடிவு எடுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒயிட் மயக்கமாக்கி அவனோட உடம்பு எல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குதுங்க. இப்பதான் அவங்களுக்கே புரியுது இவனுக்கு உடம்புல அந்த வைரஸ் இருக்குன்றது. அதனால அவங்களும் அந்த மாத்திரையை அந்த ரூம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அந்த மாத்திரையை தேடிக்கிறாங்க. டார்க்கும் பிரவுன் தான் இந்த மாத்திரையை திருடி இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவனோட டேபிளுக்கு அடியில செக் பண்ணும்போது அவன் தாங்க அந்த மாத்திரையை ஒரு சூயிங் கம்ல டேபிளுக்கு அடியில ஒட்டி வச்சிருக்கான். அவன் அந்த மாத்திரையை ஒயிட் குடுக்கலாம்னு நினைக்கும் போது பிரவுன் அந்த மாத்திரையை தட்டி விட்டுறான். அதுவும் போய் அந்த ரூம்ல இருந்து வென்டிலேஷன்ல விழுந்துடுது. இதனால ஒயிட்டும் வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கும்போது பிரவுன் அந்த கேமராவை பார்த்து எப்படியாவது இவனை காப்பாத்துங்கன்னு கத்துறா. இவ இப்ப அந்த இன்விஜிலேட்டர் கூட பேசிட்டதுனால அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அவளை புடிச்சு அந்த ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாண்டும் ஒரு ஹேர் பின்னை வச்சு அந்த மாத்திரையை எடுத்துடுறான். இப்ப அவங்க ஒயிட்டோட உயிரை காப்பாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட கட்டையும் அவுத்து விட்டுறாங்க. இப்ப மறுபடியும் எல்லாருமே அந்த கொஸ்டினுக்கு என்னதான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒயிட் அவங்க கிட்ட உங்களுக்கு எல்லாம் இன்னுமா புரியல, இங்க ஒரு கொஸ்டினும் கிடையாது, ஆனா ஆன்சர் மட்டும் ஒண்ணுதான், இந்த ரூம்ல யாரு கடைசியா இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட எல்லாருமே நம்பிடுறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒயிட் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருக்கிற கன் எடுக்க போகும்போது பிளாக் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கன் எடுத்துறான். அவன் அந்த கன்னை ஒயிட்டை நோக்கி காட்டி அவனை அமைதியா இருக்க சொல்லும் போது ஒயிட் அவன் மேல பாஞ்சி அவன் கூட சண்டை போட்டு அந்த கன்னை புடிங்கறாங்க. ஆனாலும் அவன் அந்த கன்னை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த கன்ல பிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் இருக்கிறத அவன் நோட் பண்றான். இதனால அவன் அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட போய் அந்த ஆளோட கையை பிடிச்சு அவன் பிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணி அந்த கன்னை வச்சு மிரட்டுறாங்க. அவன் எல்லார்கிட்டயும் மரியாதை அந்த ரூம் விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி மிரட்டுறான். பிரவுனும் உயிர் தான் முக்கியம் நினைச்சதுனால நீயே அந்த வேலையை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறான். அடுத்ததா பயந்து போன அந்த பிளாண்டும் மெதுவா அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது லைட்ஸ் அவுட்னு கத்துறா. இதனால அந்த ரூம்ல இருக்க லைட்டும் ஆஃப் ஆகுது. இதனால பதறி போன ஒயிட்டும் அந்த துப்பாக்கியை வச்சு கண்டமேனி அந்த ரூம்ல சுடுறாங்க. அதுக்கப்புறம் அவன லைட்ஸ் ஆன் சொன்ன உடனே பிளாக்கோட தோல் பட்டையில ஒரு புல்லட் பாஞ்சி அவன் கீழே விழுந்து கிடக்குறான். ஆனா பிளாண்ட் அந்த ரூம் விட்டு முழுசா வெளியே போகல. அவளோட ஒரு கால் அந்த ரூமுக்குள்ள தாங்க இருக்கு. இப்ப அவனும் அவளை சுடலான்னு நினைக்கும் போது அந்த எக்ஸாமோட டைமரும் ஸ்டாப் ஆயிடுது. டைம் முடிஞ்சதுனால ஒயிட்டும் அந்த இன்விஜிலேட்டரை பார்த்து இந்த எக்ஸாமோட வின்னர் நான் தான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து ஒயிட் கிட்ட அவன் வாட்ச காட்டுறாங்க. அதுல இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு. இதனால ஒயிட் அந்த எக்ஸாம்ல இருந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுறான். அப்புறம் தாங்க நமக்கு ஒரு உண்மையை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பிஸியா பேசிட்டு இருக்கும்போது டெஃப் அந்த டைமர்ல டைம் குறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த எக்ஸாம்ல மிச்சம் இருக்கிற ஒரே ஆளு அந்த பிளாண்ட் மட்டும் தான். அவள் அந்த ரூமுக்குள்ள போய் கீழே கடந்த அந்த டெஃபோட கிளாஸ் எடுத்து இன்னொரு உடைஞ்சு போன கண்ணாடி துண்டை வச்சு அந்த பேப்பர்ல ஏதாவது தெரியுமான்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல கொஸ்டின் 1 எழுதப்பட்டிருக்குங்க. அப்பதான் டெஃப் அந்த ரூமுக்குள்ள வர்றத காட்டுறாங்க. இப்பதாங்க நமக்கே ஒரு விஷயம் தெரியுது. டெஃப் தான் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் சிஇஓ. அவங்க எல்லாருமே கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்ல அவனும் ஒருத்தனா உட்கார்ந்திருக்கான். பிளாண்டா அவங்க கிட்ட போய் ஆன்சர் நோன்னு சொல்றான். அந்த சிஇஓவும் இன்விஜிலேட்டரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவ கரெக்டா ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டா. நோன்றது எப்படா கரெக்டான ஆன்சர் நீங்க நினைக்கிறீங்களா? எக்ஸாமோட ஆரம்பத்துல அந்த இன்விஜிலேட்டர் என்ன சொன்னா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்டார்ல, அது தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கோட ஆன்சர் தான் நோ. இந்த எக்ஸாமே அந்த கேண்டிடேட்ஸோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. அவளுக்கு அந்த சிஇஓட செக்ரட்டரியா இருக்கிறதுக்கான வேலை கிடைக்குது. ஆனா அவ அந்த ஜாபை ஏத்துக்க மறுத்துறா. ஏன்னா மக்களை கொல்ற ஒரு கம்பெனில எனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு அவ சொல்றா. அப்பதான் அந்த இன்விஜிலேட்டர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. பிளாக்க சுட்டது உண்மையான தோட்டா கிடையாது. அவங்க கம்பெனில கண்டுபிடிச்ச புது விதமான மாத்திரை தான் அந்த தோட்டாக்குள்ள வச்சிருக்காங்க. அது அடிப்பட்ட உடனே அந்த காயத்தை சரி பண்ணக்கூடிய மருந்து. அந்த மாத்திரைனால இந்த உலகத்துல இருக்கிற எந்த வியாதியுமே குணப்படுத்தலாம் அப்படின்னு அந்த இன்விஜிலேட்டர் சொல்றாரு. கடைசியா பிளாண்டும் அந்த வேலையை ஏத்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறா. அந்த சிஓவும் அவளும் கை குலுக்கும் போது படமும் முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காகவே, உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.